அத்தை இப்பதான் காபி சாப்பிடுறீங்களா? ஆமாம்மா. என்ன அத்தை இந்த கலர் சேலை உங்களுக்கு நல்லாவே இல்ல. சீக்கிரம் குளிச்சுட்டு இந்த சேலை கட்டிக்கிறீங்களா? எதுக்குமா? நான் ஆசையா சொல்றேன்ல, அப்புறமா சொல்றேன். சீக்கிரம் கட்டிட்டு ரெடி ஆகுங்க. சரி. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாங்க. வாங்க வாங்க. என்னம்மா இது? சொல்றேன் அத்தை, வாங்க. என்ன இன்னைக்கு? வாங்க. என்ன? உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க. மாமா என்ன இதெல்லாம்? அத்தை உங்களுக்கு கல்யாணம் 25 வருஷம் ஆச்சுல்ல, அதான் வெள்ளி விழா கொண்டாடுறோம் நாங்க. ஏப்பா உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல, இப்பயாவது மாலையை போட்டு பாத்துறேன். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. மாலை போடுங்க அத்தை. நல்லா இருங்க நல்லா இருங்க. அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. எதுக்கு? நான் ஏன் இப்ப கால்ல விழணும்? அத்தை எல்லாரும் பாக்குறாங்க, சும்மா துபாக்கு தானே. விழுங்க. விழ முடியாது. விழ முடியாதா? விழ வைக்கிறேன். அத்தை கருப்பாம்பூச்சி. அம்மா நுழையாதீங்க. எதுக்கியா? அம்மா இன்னைக்கு மீட்டிங்ல ஆண்களோட அடக்குமுறையில பெண்கள் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப்படுறாங்கன்னு பேசிட்டு அதுக்கு முத்தாய்ப்பா கணவனோட காலில் மனைவி விழறத கடவுளை ஆதரிச்சாலும் அப்பேற்பட்ட கடவுளைய புறக்கணிப்போன்னு பேசினீங்களே, அடேங்க அப்பா. ஆடிட்டோரியத்துல பலத்த கைத்தட்டல். குறிப்பா எதிரில் உட்கார்ந்து இருந்த ஜட்ஜோட சம்சாரம் தன்னை மறந்து விசில் அடிச்சுட்டாங்க. இது என்ன மியூசிக்கல் சேர சுத்திட்டே இருக்க? குத்துறா. வேணாப்பா சும்மா குத்துறா. உன் பொண்டாட்டி என்னடா சொன்னா? என்ன வீரனாவ சொல்றப்பா. அதுக்கு என்ன பண்ண போற? அதுக்குதான் குத்தி பழகுறேன். நல்லா குத்துறா. அப்படி இல்ல. எப்படி? இப்படி. ஓ அடியிலியா? என்னடா இதெல்லாம்? அப்பா எனக்கு வீரத்தை ஊட்டுறாருமா. அடங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத காளையை அடக்கிட்டாரு பாரு இவரு. நான் இவரை மாப்பிள்ளை பார்க்க போகும்போது எருமாடு மேல உட்காந்துக்கிட்டு கரும்பு தின்னுட்டு இருந்த ஆளு. அம்மா மரியாதை இல்லாம அப்பா ஊத்திட்டாத. நாங்க 2 பேரும் வீரனாதான் சோறுன்னு சொல்லிட்டா அவன் மருமவ. என்னது? வீரம் வந்தாதான் சோறுன்னு சொல்லிட்டாளா? யார் அவளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? மகம் போட்ட 3 முடிச்சு. யோ இங்க என்னமோ சதி நடக்குது. ஆமா, இவங்களுக்கு வீரம் வந்து என்ன நடக்க போகுது? எப்பவாவது பருப்பு கொதிச்சு பானை உடைஞ்சிருக்கா? சும்மா வெத்து குத்து. அம்மா அம்மா. என்னையா? பௌர்ணமியே புட்டுக்கிட்டு பாதத்துல விழுந்தா மாதிரி அங்க பாருங்கம்மா. இந்த ஆளு கால நானா? இதை எடுத்தது யாருங்க? மாட்டினது யாரு? எல்லாமே உன் மருமகதான். ஏலேலோ ஏலேலோ ஏலேலோ. ஐயோ நைனாவோட குரல் மாதிரி இருக்கே. இப்போ என்ன பண்றது? வந்தேன்டா மீன்காரன், சொரா மீனை பத்தி பாட போறேன். நீ செத்த சுடுகாடு, மீன் செத்த கருவாடு. வந்தேன்டா மீன். எதுக்கு தொண்டையில தூர் எடுத்த மாதிரி கூவி நிக்கிற? இப்ப என்னத்துக்கு இங்க வந்த? இன்னுமா இப்படி கேட்ட? நேத்து கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்த, அங்க எறாவும் சொராவுமா கிடைச்சது. நீ பிரியமா திம்பியேன்னு பின்கட்டு செவரேறி குதிச்சு வந்த. பெத்த அப்பன் இந்த வார்த்தை கட்டியம்மா, என்னால தாங்க முடியலம்மா. நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்னத்த சொல்ல போற? நாம சிங்கப்பூர்காரங்க இல்ல, சீக்கனாங்குப்பத்துக்காரங்கிறதையா? இல்ல. பின்ன நாம கோடீஸ்வரங்கல்ல, மீன் விக்கிறவங்கனா? அதுவும் இல்ல. என்னதான் சொல்ல போற? சொல்லி தொலைய. உங்க அம்மா சாவும் பொழுது என் பொண்ணை கண் கலங்காம காப்பாத்துன்னு சொன்னா, அந்த உண்மை இதுவரைக்கும் நான் யாருகிட்டயும் சொல்லல. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடி பாவி, போயிட்டனே. ஐயோ லட்சுமி, எல்லாரும் வாங்க, ஓடி வாங்க. இந்த அநியாயத்தை கேளுங்க. என் மானம் போச்சு, மரியாதை
போச்சு, அந்தஸ்து போச்சு. எவ்வளவு ஒரு மீன் வித்தவ போய் சொல்லி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. ஏண்டி என்னது கத்துறீங்க? ஒரு பொண்ணு உடம்ப வித்தாதான் தப்பு, மீன் வித்தா ஒண்ணு தப்பு இல்ல. இது கரெக்ட். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடி. நான் ஒண்ணும் காசுக்காக நடிக்க வந்தவில்ல, வேஷத்தை கழிச்சிட்டு வெளியே போறதுக்கு. சத்திரத்துல கல்யாணம் பண்ணி பத்திரத்துல பதிவு பண்ணுவேன். என்ன வெளியே போக சொல்றதுக்கு உங்க பிள்ளைக்கே ரைட்ஸ் இல்ல. வந்துட்டாங்க வானத்துக்கும் பூமிக்கும் வாய வச்சுக்கிட்டு. என்னடி சொன்ன? இத பாரு, இந்த அடிக்கிற வேலை அனுப்புற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் கூறு கட்டி மீன் வித்தவ. உன் கொட்டை தரக்காம இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். அடியே, நீ ஒரு மீன்காரி போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கிறத நிரூபிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளல. நான் அழகு நாச்சியார் இல்லடி. இந்த சவால்ல உங்களை தோக்கடிச்சு உங்க வாயால என்ன மருமகன்னு கூப்பிட வைக்கல, நானும் மீனாட்சி நாச்சியார் இல்ல. ஷபாஷ், சரியான போட்டி. இந்த போட்டியில என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. கிழவா, உன் பொண்டாட்டி ஓல்டு, என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. ஓல்ட் இஸ் கோல்டு. என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. ஹலோ, ஜட்ஜி சம்சாரங்களா? சகுந்தலாமா, நான் மோசம் போயிட்டேம்மா, மோசம் போயிட்டேன். என்ன? கோடீஸ்வரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மீன்காரி என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாளே. அப்படியா? ஆமா, நீங்க உடனே வாங்க. சரி. ஹலோ, நான் அழகு நாச்சியார் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் சம்சாரங்களா? எனக்கு வந்திருக்கிற மருமக சிங்கப்பூர்காரி இல்ல, சீக்கிரம் குப்பத்துக்காரி, மீன்காரி. ஹலோ, ஆமா, அழகு நாச்சியார் தான் பேசுறேன். டாக்டர் சம்சாரமா? இன்ஸ்பெக்டர் சம்சாரம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? வாங்க வாங்க. அடிச்சிட்டாங்களே, டமார் அடிச்சிட்டாளுகளே, என் குடும்ப மானமே போச்சு. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. என்ன அழகு நாச்சியார், உங்க மருமக மீன்காரியா? ஆமா, கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணுன்னு சொன்ன. ஐயோ, அப்படி சொல்லித்தானே அந்த கும்பலே இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு. எல்லா விஷயத்திலும் விவரமா இருப்ப, இதை மட்டும் எப்படி ஏமாந்த? எனக்கு தான் இந்த வீட்லயே வேணா இருக்கு. பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்க்க போன மாதிரி இந்த பாவி மனுஷன் சொன்னதை நம்பி நான் ஏமாந்துட்டேம்மா. சரி, குடிசையில இருந்தவளை கொண்டு வந்து கோபுரத்துல உட்கார வச்சுட்ட. இனிமே நீதான் அவளை கண்டிச்சு அவ வாயை அடக்கி வைக்கணும். ஐயோ, அவளை நான் அடக்கிறதா? அவ வாய திறந்தா அழகு நாச்சியார், நீ ஒரு சராசரி மாமியார் மாதிரி நடந்துகிட்டிய. இப்படி ஒரு அடக்கமான மருமக கிடைக்க மாட்டாளா நான் ஏங்கிட்டு இருக்கேன். இவளை போய் இப்படி அபாண்டமா பழி சுமத்துறியே. எனக்கு ஒரு மருமக வச்சிருக்காளே. அழகு நாச்சியார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க உடம்புக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. அத்தை, இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்கட்டுமா இல்ல கருவாட்டு குழம்பு வைக்கட்டுமா? நான் ஈர பேனாக்கி பேனை பெருசாடி ஆக்கிடுவேன். என்னையே நீ அவமானப்படுத்திட்டியா? இந்த அழகு நாச்சியார் யாருங்கிறது உனக்கு காட்டுறேன். யோ கணக்கு, எப்படியா நீ வாடகை வசூல் பண்ணி கொண்டு வந்து கொட்டுற? அதுக்கெல்லாம் திறமை வேணுங்க. நீங்களும் தான் இத்தனை வருஷம் பேயா அலைஞ்சீங்க, என்னத்தை கிழிச்சீங்க. அதுவே நான் எப்படி வசூல் பண்ண பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் சில டெக்னிக் வச்சிருக்கிறேன். முட்டி தேயிற மாதிரி. முட்டி ஏன் தேயணும்? விழுந்து விழுந்து வசூல் பண்ணிய. விழுந்து விழுந்தா? ஆமா, நான் ஒரு குண்டோதரி கிட்ட வேலை செய்யறேன். வாடகை கொடுக்கலன்னா அந்த தாடகை என்ன வேலையை விட்டு அமிச்சிடு வா, இப்படி எல்லாம் சொல்லி குடுத்தனக்காரங்க காலில் விழுந்து கெஞ்சி அழுதா மாதிரியும், கலெக்ஷனுக்காக கதறி கதறி கண்ணீர் விட்டா மாதிரியும், இதையெல்லாம் நீங்க நேர்ல நின்னு பார்த்தா மாதிரி இல்ல சொல்றீங்க. மாதிரி இல்ல, பார்த்தேன். பாத்தீங்களா? அதுவா? குடுத்தனக்காரங்க கிட்ட எடுத்த எடுப்புல வன்முறையில ஈடுபட வேண்டாம், அகிம்சா வழியில போன்னு காலை புடிச்சு கீழேந்து ஆரம்பிச்சேனா அப்ப பார்த்திருப்பீங்க. ஆனா வீட்டுக்கு போன சமாச்சாரமே வேற. ஆனா உன்ன அடிதடிதான்.
பொறி கலங்கிடும். ஆங்காங்கே கன்னி வெடி வச்சிருக்கிறேன். உன் வீடு எங்க இருக்கு? எதுக்கு? 8:30 மணி, நான் 7:30 மணிக்கே வந்துடுறேன். டியூட்டியில கரெக்டா இருக்கிறேன். எதுக்கு அட்ரஸ் கேக்குறீங்க? அம்மாவுக்கு ஆத்திர அவசரத்துக்கு தேவைன்னா அர்த்த ராத்திரியா இருந்தாலும் நான் வருவேன் அம்மாவுக்காக. அத பத்தி நீங்க கேட்க வேண்டாம். பத்தமா? அம்மா, காஞ்சி போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போச்சுன்னா எங்களுக்கெல்லாம் கலங்குற விளக்கமா இருக்கிற நீங்களே கலங்கிட்டீங்களேம்மா. கலங்க வச்சுட்டாள் ஐயா. கவலைப்படாதீங்க, அவ யாருன்னு அடையாளம் காட்டணும், அவ்வளவுதானே. மேல்மட்டத்து ஆளுங்களுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, கீழ்மட்ட ஆளுங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். 2 மட்டங்களையும் வச்சுக்கிட்டு அவ ஒரு மீன்காரிங்கிறத நிரூபிச்சிரும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா பேசுவீங்கல்ல? மேல் அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, ஜாக்கிரதை, பயப்படாதீங்க. அப்பா என்னடா? என்னமோ என் பொண்டாட்டி மீன்காரின்னு உடனே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிச்சு அம்மா. இப்ப என்னடானா கூடத்துல ஒரு குப்பத்தையே கூட்டியிருக்கு. அள்ளி ராஜ்யத்தெல்லாம் ஆம்பளைகளே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. ஒண்ணு பண்ணு, உன் பொண்டாட்டியே கடைசி ஒரு தடவை பாத்துக்க, அப்படியே என்னையும் ஒரு தடவை பாத்துக்க. அட ஏன்னு கேளு. அதான் கேட்க கூடாது நீட்டியே. அட எங்கிட்ட கேட்கலாம்டா. சரி, ஏன் மோசடி பண்ண குற்றத்துக்காக உன் பொண்டாட்டியும் அவளுக்கு உடந்தையா இருந்ததுக்காக என்னையும் உள்ள தளருக்கு உங்க அம்மா ஏற்பாடு பண்ணிட்டா. என் பொண்டாட்டி உள்ள தள்ளிட்டு அப்புறம் எனக்கு முதலிரவு பட்டணமே பத்திக்கிட்டு எரியுதா, பட்டாம்பூச்சி கொட்டாங்குச்சி கேக்குதா? நர்றடே. அம்மா, வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சு. மருமகளை கூப்பிடுங்க. மருமகளா? அந்த மீன்காரியை கூப்பிடுங்க. அடியே வாடி வெளிய. அடி மீன்காரி வாடி வெளிய. மாட்டிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு தனக்கு தானே மாட்டிக்கிட்டு தொங்குதோ. ஒருவேளை இப்படி கூப்பிட்டு பார்க்கலாமா? மீனாட்சி நாச்சியார், மீனாட்சி நாச்சியார். யோ ஐயா, விசில் அடிக்கல இருந்தே இவங்க உறவு எப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? விசாரிக்கிறதுல இருந்து விவரம் தெரிஞ்சிருக்குமே. கவிச்சி நல்லா பாத்துக்கங்க. இவ யாரு, இவளுக்கு உங்களுக்கு என்ன உறவுங்கறதெல்லாம் ஐயா முன்னாடி சொல்லிடுங்க. நீங்க சொல்ற உண்மையிலதான் என் குடும்ப கௌரவமே இருக்கு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொன்னீங்கன்னா அம்மா உங்களுக்கு லட்ச லட்சமா கொடுக்கறதா சொல்லிடுறேன். ஏங்க, லஞ்சம் கொடுக்கறது தப்பு தானே? அதை விட தப்பு ஒரு குடிசைக்காரையை கொண்டாந்து கோடீஸ்வரன் நிப்பாட்டினது. செஞ்சது நீங்க தானே? உங்களுக்கும் கௌரவத்தை சேர்ந்துச்சா? ஏன் தயங்குறீங்க, சொல்லுங்க. கொட்டு வெளிச்சம் ஆயிருமா? நீ காட்டி கொடுக்காம இருந்தா சரி. முழிக்கிற மொழிய வச்சு சொல்றியா? பயப்படாம சொல்லுங்க. நான் என்னத்தமா சொல்றது? சிங்கப்பூர்லயே பிறந்து வளர்ந்து எங்க சீக்கிரங்குப்பத்து பிள்ளைகளுக்கு ஸ்லேட் பல்பை வாங்கி கொடுத்ததை சொல்றதா? இல்ல விக்காத மீன்களை எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஐஸ் போட்டியில வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்களே, அத சொல்றதா? சுத்தி வளைக்காதீங்க. இந்த பொண்ணு உங்க குப்பத்தை சேர்ந்ததா இல்லையா? என்னம்மா, மருமக ஃப்ராடுன்னு நிரூபிக்கிறேன், அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. இவங்க சொல்றத பார்த்தா நீங்க தான் ஃப்ராட் மாதிரி தெரியுது. ஐயா பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. பஞ்ச பரதேசிங்களா, புத்திய காமிச்சிட்டீங்கல்ல. நீங்கெல்லாம் மாறினாலும் எனக்கு கவலை இல்லையா. அசைக்க முடியாத ஒரு துருப்பு சீட்டை என் கைவசம் வச்சிருக்கிறேன். யோ போய் கூட்டிட்டு வா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த ஆளையாவது அடையாளம் தெரியுதா? ஏன் தெரியாது? நம்ம கண்ணாயிரம். இந்த மூஞ்சி சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்ததா? அட நீங்க ஒண்ணு, இவர் நம்ம சீக்கிரங்குப்பத்துக்காரருங்க. இவருக்கு ஒரு பொண்ணு கூட இருந்துச்சுங்க. அந்த பொண்ணு இதுதானே? அசப்புல பார்த்தா இந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கும். ஆனா இது அது இல்ல. ஏன்பா இவரோட பொண்ணு என்ன ஆச்சு? இந்த குடிகார பையன்கிட்ட 1000 தடவை சொன்னங்க, பொட்ட புள்ளைய கட்டுமரில கூட்டிட்டு போகாதேன்னு. எனக்கு பின்னாலே என் மகதான் வாரிசுன்னு சொல்லி வலையை எடுத்துக்கிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு போனா. அப்புறம் எறா பிடிக்க போன பொண்ண சொரா முழுங்கிடுச்சு. அட பாவிகளா,
சிந்து பாத்து கதையா சிறுகதையா சுருக்கிட்டீங்களே. அம்மா இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க. ஆமா. குழந்தையும் குடிகாரன் தான் உண்மையை பேசுவாங்க. இப்ப நான் குழந்தையும் இல்ல, குடிக்கவும் இல்ல, எப்படி உண்மையை சொல்றது? என்னய்யா? ஆமா, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தொடங்க. பாரியா, இதுல இருக்கிறது சாராயம் இல்ல, இந்த குடும்பத்தோட சரித்திரம். குடிச்சிட்டு கொப்பளி. எல்லாரும் என்ன மன்னிக்கணும். இப்போ ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். ஐயா கையை நீட்டுங்க. நான் சொன்னதெல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம். சங்கதியை சொல்லாம சத்தியம்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? அத நான் இன்னும் சொல்லலையா? என்ன சொல்லணும்? கிழிஞ்சது போ. இது உன் பொண்ணா? இது இல்ல. யோ, என்ன இல்லையா? இத பார்த்து சொல்லு. இது உன் பொண்ணா? என்னங்கய்யா விளையாடுறீங்களா? எவனுக்கோ பிறந்ததெல்லாம் என் பொண்ணுன்னு ஒத்துக்க சொல்றீங்களா? ஊத்தி கொடுத்தா உழைடுவேன்னு நினைச்சீங்களா? இது என் பொண்ணு இல்ல, பொண்ணு இல்ல, பொண்ணு இல்ல. ஏண்டி, அந்த குப்பத்து கூட்டத்துல இருந்து உன் குடிகார அப்பா வரைக்கும் உண்மையை சொல்லாம போயிட்டாங்க. உன் தாலி மேல சத்தியமா சொல்லு, நீ மீன்காரி இல்ல? அடிச்சு இல்லைன்னு சொல்லிடு, உடனே படுக்கைக்கு போயிடலாம். இல்லைன்னா நான் வேற யாருக்குன்னா வாக்குப்பட வேண்டியிருக்கும். ஆமா, நான் மீன்காரி தான். குப்பத்துல பிறந்தவதா. அந்த கூட்டத்துல ஒருத்திதான். பணத்தால எதையும் சாதிக்கலாம்னு நினைச்சீங்களே, உங்களால முடிஞ்சதா அத்தை? பாசம் தான் என்னை காப்பாத்துச்சு. பணமா உங்களை காப்பாத்துச்சு. இனிமேலாவது மனுஷிய வாழ கத்துக்குங்க. இல்லனா மானம் கெட்டு மரியாதை கெட்டு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லாம, ஒத்தாசைக்கு கூட ஆள் இல்லாம ஏங்கி வீங்கி அனாதபுரமா நாரி கிடப்பீங்க. பேசுவடி பேசுவ. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி. சாரங்கட்ட உன்னை தகுதி உள்ளவரை போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கொண்டு உட்கார வச்சிருக்காரு. இந்த ஆளை சொல்லணும். சும்மாருமா, அவரை நீ புருஷனா நடத்திட்டு அப்படிலாம் நடக்குமா? மங்கனிக்கு மங்கனி கட்டு, கிங்கனிக்கு கிங்கனி கட்டுன்ற மாதிரி நான் எங்க அப்பன மாதிரியே லோல் பண்றேன். யோ, என் புள்ள பழம்பரத்தை கேட்டியாயா? நடுத்தரவுல கிடந்த ஒருத்திய நாச்சியார் வீட்டுக்கு மருமகளாக்கிட்டியா? சொல்லுயா சொல்லு. உனக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? இது கூட தப்புதான். முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. திருட வந்தவங்கன்னா வெளியே அனுப்பலாம், திருத்த வந்தவங்களை எப்படி அனுப்புறது? ஓஹோ, திட்டம் போட்டுதான் இந்த நாடகம் எல்லாம் நடக்குதா? அப்ப முதல்ல மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயா, இல்ல நீ கட்டின அந்த தாலி அறுத்துட்டு உன் கண்ணு முன்னாடியே நான் விதவை ஆயிடுவேன். மாமா, அவ விதவையாயிருவேன்னு சொன்னாலே அதுக்கு பயந்து நான் இந்த வீட்டை விட்டு போகலம்மா. அவ எதையும் செய்ய துணிஞ்சவ. அறுத்துருவேன்னு சொன்னாலே அதை நான் கட்டின தாலிய மட்டும் இல்லம்மா, இந்த மண்ணோட தர்மத்தை, அந்த தர்மம் சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயா, போறதுக்கு முன்னால நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. சொல்றேன். பணத்திமிரில் எதையும் எடுத்தேன் கவுத்தேன்னு வாழ்ற இவருடைய வாயை அடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்த வீட்டுல ஒரு வாரிசு உருவாகணும். இவ வயித்துல ஏன் குடும்ப வாரிசா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாள் நடக்காது. ஒண்ணு இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும், இல்ல இந்த வீட்டுக்குள்ள அவ வாழா வெட்டியா தான் இருக்கணும். வாடா. இல்லங்க, வாழா வெட்டி ஆகுறேனா இல்ல வாழ்ந்து காட்ட போறேனான்னு பொறுத்திருந்து பாருங்க. எண்ணி 10வது மாசத்துல இந்த பரம்பரை தொட்டில ஒரு வாரிச போட்டு உங்களை பாட்டியா ஆக்கல, ஆக்கியே தீருவேன். சரிதான் போடி. நீ வாடா. நீர் கோணி கிட்டிச்சனா தெரியுமா?